Hi everyone. Today talk about the Schrödinger equation for particle waves. இப்போ இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம்னா ஸ்காடிங்கர் ஈக்குவேஷன் ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் அப்படிங்கிற கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னா மேட்டர் வேவ்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். மேட்டர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்ட்டிக்கிள் அசோசியேட்டட் வித் வேவ் நேச்சர், இந்த வேவ் அசோசியேட்டட் வித் பார்ட்டிக்கிள் நேச்சர் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ் இந்த இடத்துல குவாண்டம் மெக்கானிக்ஸில் இந்த ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷனை எப்படி டெரைவ் பண்ணுறாருன்னா மைக்ரோ பார்ட்டிகிள்ஸோட தென் மொமெண்டம் அண்டு அதோட பொசிஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த ஸ்காடிங்கர் என்னது ஸ்பெஷலாக அந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணி கொண்டு இருப்பார். ஆனால் மைக்ரோ பார்ட்டிகிள்ஸில் பார்த்தோம்னா சைமல்டேனியஸாக தென் அதோட பொசிஷத்தையும் மொமெண்டத்தையும் என்ன செய்ய முடியாது, ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. இதை தான் நம்ம எந்த கொஸ்டினை பார்ப்போம்னா ஹெய்சன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் அப்படிங்கிற கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது எதுலேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படிங்கிறது பிளாங்க் லா ஆஃப் ரேடியேஷனில் இருந்து தென் என்னது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தென் சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸோட மொமெண்டத்தையும் தென் என்னது அதோட பொசிஷனை என்ன இல்லை கால்குலேட் பண்ண முடியல கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வச்சு. இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் சொல்லும்போது மேக்ரோ பார்ட்டிகிள்ஸோட பொசிஷனையும் தென் அதோட மொமெண்டத்தையும் என்ன செய்யலாம் சைமல்டேனியஸாக கால்குலேட் பண்ணி தென் அதோட ஸ்டேட் அப்படிங்கிறத என்ன செய்யலாம் டிட்டர்மின் பண்ணிடலாம். ஆனால் மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எதை வச்சு சொல்கிறோம்னா இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது மூலமாக தான் தென் அதோட தென் என்னது வேவ் லென்த்து அப்படிங்கிறத வச்சு என்ன செய்யலாம், அதோட வேவ் லென்த் அப்படின்னு சொல்லும்போது தென் அதோட ஸ்டேட்டை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் படிக்கிறோம். இப்போ வேவ் லென்த் அப்படின்னு சொல்லும்போது தென் பார்ட்டிகிள்ஸுக்கு என்னென்னா வேவ் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறத தென் ஃபஸ்ட்டு மேட்டர் வேவ்ஸ் அப்படிங்கிற கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்காடிங்கர் ஈக்குவேஷன் பார்க்கும்போது தென் என்ன குவாண்டம் மெக்கானிக்ஸில் தென் அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தோம்னா அந்த ஸ்காடிங்கர் யூஸ் தி கிளாசிக்கல் டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன் டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன் டு டிஸ்கிரைப் தி பார்ட்டிக்கிள் வேவ் substituting the Bragg relation for lambda. Thus, for a particles of lambda moving along x coordinates. அப்போ இந்த பார்ட்டிக்கிள் மூவ் ஆகும்போது தென் அதோட ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் என்ன செய்யறோம், அதோட ஸ்டேட் அப்படிங்கிறத இந்த ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் மூலமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் டி பிராக்லே வேவ் ஈக்குவேஷன், டி பிராக்லே ஹைபாத்திசிஸ் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிப்போம். லேம்டா ஈக்குவல் டு h/p அப்படிங்கிறத பார்த்துப்போம். இப்போ லேம்டா அப்படின்னு சொல்லும்போது வேவ் லென்த்து, தென் ஹெச் அப்படின்னு சொல்லும்போது என்னது பிளாங்க் கான்ஸ்டன்ட், பி அப்படின்னு சொல்லும்போது என்னது மொமெண்டம். இப்போ மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது பி ஈக்குவல் டு mv அப்படிங்கிறத பார்த்துருப்போம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ அந்த மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது தென் வேவ் லென்த், ஒரு பார்ட்டிக்கிளோட வேவ் லென்த்து கால்குலேட் பண்ணணும்னா அந்த பார்ட்டிக்கிளோட என்னது மாஸ் அண்டு வெலாசிட்டி தெரிஞ்சால் அந்த பார்ட்டிக்கிளோட வேவ் லென்த் அப்படிங்கிறத என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக டிட்டர்மைன் பண்ணிடலாம். இப்போ இதில் இந்த பார்ட்டிக்கிள் ஆஃப் வேவ் லென்த் லாம்டா மூவிங் அலாங் எக்ஸ் கோஆர்டினேட். அப்போ என்னது எக்ஸ் டைரக்ஷன் அது என்ன செய்யுது, மூவ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோம்னா சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா நம்ம எதெல்லாம் சொல்கிறோம், எலக்ட்ரான்ஸ் அண்டு ப்ரோட்டான்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸோட நம்ம என்ன செய்கிறோம், வேவ் லென்த் என்ன செய்கிறோம் கால்குலேட் பண்ண போகிறோம் மூவிங் அலாங் த எக்ஸ் கோஆர்டினேட்ஸ், எக்ஸ் டைரக்ஷன். இப்போ இதோட ஈக்குவேஷன் பார்த்தோம்னா டி ஸ்கொயர் சை பை dx ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4 ஸ்கொயர் பை லாம்டா ஸ்கொயர் சை. இந்த இடத்துல சை அப்படிங்கிறது என்னன்னா வேவ் ஃபங்க்ஷன். வேவ் ஃபங்க்ஷன். அப்போ சை அப்படிங்கிறது வேவ் ஃபங்க்ஷன். தென் என்னது டி ஸ்கொயர் சை பை dx ஸ்கொயர். அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்னது அலாங் தி எக்ஸ் டைரக்ஷனில் தென் என்னது வேவ் ஃபங்க்ஷன் சை அப்படிங்கிறத பார்க்குறோம். சேஞ்ச் இன் என்னது டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ சேஞ்ச் இன் வேவ் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு மைனஸ் 4 ஸ்கொயர் பை லாம்டா ஸ்கொயர் சை. 4 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எலக்ட்ரான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்டர் ஆட்டம் இருக்கும். ஆட்டமில் என்னது சென்டர் பார்ட்டில் நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் சுற்றி எலக்ட்ரான் என்னது ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கும். தென் அதோட சர்க்கிள் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் என்னது 4 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். டிவைட் பை என்னது லாம்டா ஸ்கொயர் வேவ் லென்த் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். என்னது சை அப்படிங்கிறது வேவ் ஃபங்க்ஷன். அப்போ இந்த
லேம்டா அப்படிங்கிறது எதில் இருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வரோம்னா டீப்ராக்லை ஹைபாத்திசிஸ்ல இருந்து அதை டெரைவ் பண்ணி கொண்டு வரோம். லேம்டாவோட வேல்யூ பார்த்தோம்னா லேம்டா ஈக்குவல் ஹச் பை பி அப்படின்னு பார்த்துருப்போம். ஹச் பை பி, பிங்கிறது என்னதுன்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி, லேம்டா ஈக்குவல் ஹச் பை எம்வி அப்படிங்கிறது பார்ப்போம். அப்போ இந்த லேம்டாவோட வேல்யூவை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ லேம்டாவோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா அது ஹச் பை எம்வி. அப்போ ஈக்குவேஷன் 1 என்னது டி ஸ்கொயர் சை பை டி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4 பை ஸ்கொயர் டிவைட் பை லேம்டாவோட வேல்யூ ஹச் பை எம்வி ஸ்கொயர். இந்த லேம்டா ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால என்னன்னா ஹச் பை எம்வி ஸ்கொயர் அப்படிங்கிறது. தென் நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த ஈக்குவேஷனையே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இதை வந்து என்ன செஞ்சிடறோம்னா மேலே கொண்டு போயிடும். இப்போ பார்த்தோம்னா தென் மைனஸ் 4 பை ஸ்கொயர் எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை ஹச் ஸ்கொயர் சை அப்படிங்கிறது பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல என்னது இந்த ஈக்குவேஷனை வந்து என்ன செய்கிறோம் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்குது? இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது என்ன இந்த வேல்யூ கிடைக்குது மைனஸ் 4 பை ஸ்கொயர் எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை ஹச் ஸ்கொயர் சை அப்படிங்கிறது. இப்போ இந்த மைனஸ் அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து ப்ளஸ் ஆகணும்னா என்ன செய்யணும்? இந்த டேர்மை வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரணும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா டி ஸ்கொயர் சை பை டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 பை ஸ்கொயர் எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை ஹச் ஸ்கொயர் சை ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 2 ஆகுது. அப்போ இந்த இடத்துல இந்த பார்ட்டிக்கிளோட டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் கால்குலேட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 3ல் அப்படி என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரானோட டோட்டல் எனர்ஜி. அப்போ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம்இ ஸ்கொயர் ப்ளஸ் பி. இப்போ ஆஃப் எம்இ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி, தென் வி அப்படின்னு சொல்லும்போது என்னது பொட்டன்சியல் எனர்ஜி. அப்போ தென் கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்சியல் எனர்ஜி ஈக்குவல் டு தென் டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி பார்ட்டிக்கிள் அப்படிங்கிறத பார்ப்போம் ஈக்குவேஷன் 3ல். இந்த ஈக்குவேஷனில் பார்ப்போம் ஈக்குவேஷன் 3 இது. இப்போ டோட்டல் எனர்ஜி ஆஃப் பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்லும்போது ஈக்குவேஷன் 3. அதுக்கு ஈக்குவேஷன் 4 அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொட்டன்சியல் எனர்ஜியை ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்போ இ மைனஸ் வி ஈக்குவல் டு 1/2 எம்வி ஸ்கொயர் அப்படிங்கிறது மாறிடுது, சேஞ்ச் ஆகுது. இதுவும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இந்த வி அப்படிங்கிறத என்ன செய்யறோம் ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் கொண்டு வரும்போது இ மைனஸ் வி 1/2 எம்வி ஸ்கொயர் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல வி ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கும்போது வி ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா என்னதுன்னா 2 இன்ட்டு இ மைனஸ் வி, இது இங்கே கொண்டு வந்துடுறோம். 2 இன்ட்டு இ மைனஸ் வி டிவைட் பை என்னது எம். இது வெலாசிட்டி வி ஸ்கொயர். இப்போ அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது அதோட வேல்யூ என்னன்னா இந்த இ மைனஸ் வி வந்து என்ன செஞ்சிடும் வரும்போது வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இ மைனஸ் வி டிவைட் பை எம். இது ஈக்குவேஷன் 3. அப்போ இந்த வி ஸ்கொயரோட வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் வந்து நம்ம என்ன செய்வோம் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 2 என்ன பார்த்தோம்னா டி ஸ்கொயர் சை பை டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 பை ஸ்கொயர் எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை ஹச் ஸ்கொயர் சை ஈக்குவல் டு 0. இந்த வி ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூ தான் என்னது இந்த வேல்யூ. இப்போ 2 இன்ட்டு இ மைனஸ் வி பை எம் அப்படிங்கிற இந்த வி ஸ்கொயரோட வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் வந்து என்ன செய்யறோம் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா டி ஸ்கொயர் சை பை டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 பை ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பை ஹச் ஸ்கொயர் இன்ட்டு 2 இ மைனஸ் வி பை எம் சை ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். சை ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஈக்குவேஷன் 7ல் டி ஸ்கொயர் சை பை டி எக்ஸ் ஸ்கொயர் எதை வச்சு மல்டிபிள் பண்ணுறோம்? இந்த இ ஸ்கொயர் வி ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன செய்யறோம் ஈக்குவேஷன் 2ஓட வச்சு என்ன செய்யறோம் மல்டிபிள் இந்த சேர்த்து மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஈக்குவேஷன் 7 கிடைக்குது. அப்போ டி ஸ்கொயர் சை பை டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 பை ஸ்கொயர் எம் பை ஹச் ஸ்கொயர் இ மைனஸ் வி சை ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது பார்ப்போம். அப்போ இந்த வேல்யூவை இந்த வேல்யூ வச்சு என்ன செய்ய மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது டி ஸ்கொயர் சை பை டி எக்ஸ் ஸ்கொயர். இப்போ டி ஸ்கொயர் சை அப்படின்னு சொல்லும்போது சேஞ்ச் இன் வேவ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டைரக்ஷன். தென் ப்ளஸ் 8 பை ஸ்கொயர் எம் பை ஹச் ஸ்கொயர். இதில் எம் அப்படிங்கிறது என்னது தென் அதோட மாஸ் அப்படி பார்ட்டிக்கிள் ஆர் மாஸ் அப்படி எலக்ட்ரான் அப்படிங்கிறோம். 8 பை ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது சர்க்கிள், தென் ஹச் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது கான்ஸ்டன்ட் பை எனர்ஜி மைனஸ் பொட்டன்சியல். எனர்ஜியை மைனஸ் என்னது பொட்டன்சியல் அப்படின்னு சொல்லும்போது சை ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஸ்டாண்ட் ஃபார் ஒன் டைமென்ஷனல் மூவிங் என்னது ஒன் டைமென்ஷனல் மூவிங் பார்ட்டிகிள்ஸ். அப்போ ஈக்குவேஷன் 7 அப்படின்னு சொல்லும்போது தென் ஒன் டைமென்ஷனல் மூவிங் பார்ட்டிகளோட ஈக்குவேஷன் ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷன். ஒன் டைமென்ஷனல் மூவிங் பார்ட்டிகளோட ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷன். அதனால டி ஸ்கொயர் சை பை டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 பை ஸ்கொயர் எம் பை ஹச் ஸ்கொயர் இ மைனஸ் வி சை ஈக்குவல் டு 0 அப்படின்றது. அப்போ இதே மணிக்கு 3 டைமென்ஷனல் மூவிங் பார்ட்டிகளுக்கு நம்ம ஈக்குவேஷன் பார்க்கும்போது
and stand for equation dou square psi by dou x square plus dou square psi by dou y square plus dou square psi by dou z square equal to minus h by square m e minus v by h square psi. அப்போ the dou square psi by dou x square plus dou square psi by dou y square plus dou square psi by dou z square அப்படிங்கும் போது என்னன்னா வேரியபிள்ஸ் தட் இஸ் என்னன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லும்போது தன் பார்ட்டிகள் வந்து என்னது எந்த டைரக்ஷனாலும் நம்ம என்ன செய்யலாம் மூவ் ஆகி போகலாம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் என்னது டிஃபரெண்ட் வேரியபிள்ஸ் வந்து இந்த இதில் யூஸ் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனை மறுபடியும் நம்ம எப்படி ரீரைட் பண்ணுறோம்னா then del square psi equal to minus 8 by square m e minus v h square psi. இப்போ இந்த இடத்துல del square psi அப்படிங்கிறது என்னதுன்னா del square அப்படின்னு சொல்லும்போது லாப்லாசியன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது சொல்லுவோம். லாப்லாசியன் ஆப்ரேட்டர். அப்போ del ஸ்கொயரோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் del ஸ்கொயரோட வேல்யூ. இது dou square psi by dou x square plus dou square psi by dou y square plus dou square psi by dou z square. இப்போ லாப்லாசியன் ஆப்ரேட்டர் வேல்யூ வந்து என்னது தட் இஸ் என்னது த்ரீ டைப் ஆஃப் வேரியபிள் dou x ஸ்கொயர் dou y ஸ்கொயர் dou z ஸ்கொயர் அப்படின்றத என்ன செய்வோம் இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். இது த்ரீ டைமென்ஷனல் மூவிங் பார்ட்டிகல் ஃபார் ஸ்காடிலர் வேவ் ஈக்குவேஷன். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா அந்த லாப்லாசியன் ஆப்ரேட்டரோட வேல்யூ அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அதாவது dou ஸ்கொயர் பை dou x ஸ்கொயர் ப்ளஸ் dou ஸ்கொயர் பை dou y ஸ்கொயர் ப்ளஸ் dou ஸ்கொயர் பை dou z ஸ்கொயர் அண்டு psi ஈக்குவல் டு psi ஆஃப் எக்ஸ் ஒய் இஜெட். அப்போ தட் இஸ் எக்ஸ் ஒய் இஜெட் அப்படின்னு சொல்லும்போது அலாங் தி டைரக்ஷனுக்கு என்னது வேரியபிள்ஸ் ஆர் என்னது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷனுக்குரிய ஒன் டைமென்ஷனல் மூவிங் பார்ட்டிகளுக்குரிய ஈக்குவேஷன் த்ரீ டைமென்ஷனல் மூவிங் பார்ட்டிகளுக்குரிய ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க பார்த்துருக்கோம். நம்ம ஜென்ரலாக ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் எப்படி பார்த்துக்கோம்னா h cap psi ஈக்குவல் டு இ psi அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இது என்னன்னா ஜென்ரலான ஒரு ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷன். இப்போ இந்த இடத்துல h cap அப்படிங்கிறது என்னதுன்னா ஆப்ரேட்டர், ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். psi அப்படிங்கிறது என்னது வேவ் ஃபங்க்ஷன், இ அப்படிங்கிறது எனர்ஜி, psi அப்படிங்கிறது என்னது வேவ் ஃபங்க்ஷன். இப்போ வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது தென் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரான் வந்து என்னது டூவல் கேரக்டர் சொல்லுவோம். எலக்ட்ரானுக்கு வந்து டூவல் கேரக்டர் இருக்குது. என்னென்னா தென் என்னது வேவ் பார்ட்டிகிள் நேச்சர் இருக்குது, தென் வேவ் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டி பிராக்லே ஹைபோதீசிஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் h cap அப்படின்னு சொல்லும்போது இதோட வேல்யூ பார்த்தோம்னா இதோட வேல்யூ வந்து என்னன்னா dou ஸ்கொயர் psi by dou x ஸ்கொயர் ப்ளஸ் dou ஸ்கொயர் psi by dou y ஸ்கொயர் ப்ளஸ் dou ஸ்கொயர் psi by dou z ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 8 by ஸ்கொயர் m பை h ஸ்கொயர். அந்த h cap ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டரோட வேல்யூ வந்து என்னதுன்னா இதுவே. இது வந்து என்னதுன்னா ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் h cap அப்படிங்கிறது ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். இப்போ ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு தெரியும். ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனை ஆப்ரேட் பண்ணும்போது தான் அதே மாதிரி என்னது அனதர் ஒன் ஃபங்க்ஷனும் என்னது அதே சேம் டெரிவேட்டிவாக தான் இருக்கும். இப்போ ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நமக்கு தெரியும் 2 × 2 ஈக்குவல் டு என்னது 4, தென் 2 + 2 ஈக்குவல் டு 4. இப்போ ரெண்டுமே என்னது சேம் வேல்யூ. தென் என்னது இது இந்த 2 × 2 ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் என்னது சேம் ஃபங்க்ஷனாக தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது இன்ட்டு அந்த என்னது மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ராக்ஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் ஃபார் பார்ட்டிகிள் அண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.